ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 62வது தலைப்பு. வாங்க தலைப்புக்குள்ள போலாம். உங்களுக்கு என்றும் துணை நிற்கும். நாம் காட்டில் அடைந்த இந்த துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. இந்த வெற்றி நமக்குத்தான் சொந்தம். நாம் முன்னேறுவோம். அருளும் அதிர்ஷ்டமும் பிரித்தருவது எப்படி? வாழ்க்கையில வெற்றியை எது தீர்மானிக்கிறது? அது வெறும் அதிர்ஷ்டமா அல்லது தெய்வீகம் கரம் கொடுக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம். அதிர்ஷ்டத்திற்கும் அருளுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறதா? மகாபாரத நிகழ்ச்சியின் போது பங்கேற்பாளர்கள் ஒருவரின் கேள்விகளுக்கு பதில் இங்கே இருக்கிறது. நமஸ்காரம். ஒரு மனிதர் வெற்றிகரமாக திகழ திறமை, புத்திசாலித்தனம், அருள் மற்றும் அதிர்ஷ்டம் என 4 அம்சங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதிர்ஷ்டம் என்பது அருளின் விளைவுதானே? புத்திசாலித்தனமும் அறிவும் ஒன்றுதானா? பாண்டவர்களின் அருளுக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் யார் பிரதிநிதி? பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் அருள் பாலிக்கிறார். திரௌபதி அதிர்ஷ்டத்தின் உருவமாக இருக்கிறாள். மகாபாரதத்தின் ஒரு அழகான உதாரணம் இருக்கிறது. திரௌபதியின் தகப்பனாரான துருபதன் கிருஷ்ணர் திரௌபதியை மனைவியாக மணமுடிக்க வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் ஒரு வழியில் கிருஷ்ணர் திரௌபதியை பாண்டவர்களுக்கு வழங்குகிறார். கிருஷ்ணரே இந்த அதி அற்புத அழகான பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம். அது அவரை இன்னும் பலமாக அரசராக மாற்றிருக்கும். பாஞ்சால தேசம் துவாரகையும் இணைந்தால் அது மிகுந்த பலமாக ராஜ்யமாகி இருக்கும். ஆனால் அவர் வேறு விதமாக முடிவெடுக்கிறார். எனவே கிருஷ்ணர் திரௌபதியை பாண்டவர்களுக்கு வழங்கும் போது அது அவரது அருளும் அவர்களது அதிர்ஷ்டமும் ஆகிறது. கர்மா என்பது நீங்கள் நினைக்கும் விதத்தில் இல்லை. அருளின் நிழலில் இருக்கும் போது நீங்கள் அலட்சியமாக நடக்க மாட்டீர்கள். வாழ்க்கையை அலட்சியமாக நடந்தால் நீங்கள் பேரழிவை நோக்கி செல்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் ஏதோ ஒன்றின் மீது காலை வைத்து துன்பத்தை ஏற்படுத்துவீர்கள். வேறு யாரோ ஒருவருக்கு துன்பத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நீங்கள் பலனடைய முடியும் என்று நம்பினால் அது குறுகிய காலத்திற்கு வேண்டுமானால் அனுகூலமாக இருக்கலாம். உங்களால் புரிந்து கொள்ளவும் உங்களால் தாங்கவும் முடியாத வழிகளில் நீங்கள் அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். யாராலும் இதிலிருந்து தப்ப முடியாது. கர்மா என்பது குற்றமும் தண்டனையும் என்பது போன்ற ஒரு கருத்து அல்ல. அதாவது நீங்கள் ஒரு குற்றம் செய்தால் வேறு யாரோ ஒருவர் வந்து தண்டனை கொடுப்பார்கள் என்பது போலல்ல. கர்மா என்பது நீங்கள் செய்த செயலுக்கான வேலை. நீங்கள் ஒரு கல்லை மேலே வீசியிருந்தால் புவியீர்ப்பு விசை உங்களை ஒரு கல்லால் அடிக்க முயற்சிப்பதில்லை. நீங்கள் மேலே இருந்த அதே கல்லே திரும்ப வந்து உங்கள் தலையில் விழுகிறது. அதுதான் கர்மம். மக்கள் எப்போதுமே நான் இந்த கர்மாவை செய்தால் யாரோ என்னை தண்டிப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். வேறு யாரும் உங்களை தண்டிக்க தேவையில்லை. இதுதான் அதன் அழகு. உங்கள் செயலுக்கான விளைவை பற்றி அறியாமல் நீங்கள் வாழ்ந்தால் அது புத்திசாலித்தனம் குறைவாகவும் அறிவு அதிகமாகவும் இருப்பதால் வருகிறது. உங்கள் வளர்ச்சி இந்த படைத்தலுடன் ஒரே சீராக சுமூகமாக இருக்காது. அது போன்ற வளர்ச்சி அபாயகரமானது. நீங்கள் அதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். துரதிருஷ்டவசமாக மொத்த உலகமும் இந்த வழியில் செல்லவே முயல்கிறது. ஆனால் நீங்கள் அருளின் நிழலில் இருந்தால் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நாம் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியதில்லை. எந்த பாசாங்கம் செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மென்மையோடு நடப்பீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட அக்கறை இருக்கும். அதோடு உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் பொருந்தி கூடி கனிந்து வரும் வரை காத்திருக்கும் இயல்பான புத்திசாலித்தனம் உங்களுக்குள் இருக்கும். நீங்கள் அதை கட்டாயப்படுத்த மாட்டார்கள். அதிர்ஷ்டம் இயற்கையாக அறிவு ஏன் புத்திசாலித்தனம். அருளும் அதிர்ஷ்டமும் தனித்தனியானவை அப்படி இல்லை. உண்மையில் மூன்றுமே புத்திசாலித்தனம் உட்பட வெவ்வேறு அல்ல. உங்களிடம் புத்திசாலித்தனம் இல்லை என்றால் அருள் உங்கள் வழிக்கு வராது. அருளுக்கு அறிவு தேவை. அதற்கு முனைவர் பட்டம் தேவையில்லை. ஆனால் புத்திசாலித்தனம் தேவை. புத்திசாலித்தனம் என்றால் நீங்கள் படைத்தலோடு
ஒத்திசைவாக இருப்பது. இதுவரை பள்ளிக்கே செல்லாமல் நிலத்தில் உழுது கொண்டிருக்கும் ஒரு விவசாயிக்கு நாம் கொண்டிருக்கும் முட்டாள்தனங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் உங்களை விடவும் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர் இந்த படைத்தலோடு ஒத்திசைவாக இருக்கிறார். உதாரணமாக, நாளை ஒரு பெருவெள்ளம் வந்து உங்களுடைய கட்டிடங்களும் சௌகரியங்களும் காணாமல் போய்விடுகிறது என்று வைத்துக் கொள்ளலாமே. அப்படி ஒரு சூழ்நிலையில் படிப்பறிவற்ற விவசாயி உங்களை விட மிகச் சிறப்பாகவே பிழைத்துக் கொள்வார். உங்களிடம் இருக்கும் எல்லாவிதமும் கருவிகளையும் வைத்துக்கொண்டு அவரை முட்டாள் போல தோற்றமளிக்க செய்வீர்கள். ஆனால் உங்கள் இருவரையும் ஒரு காட்டுக்குள் விட்டுவிட்டால் அவர் பிழைத்துக் கொள்வார்கள். நீங்கள் பீதி அடைந்து பட்டினியால் பிறப்பீர்கள். புத்திசாலித்தனம் என்பது ஏதோ ஒன்றை கற்பனை செய்வது கொள்வதல்ல. புத்திசாலித்தனம் என்றால் நுகத்தடியில் பூட்டப்பட்ட எருது போல உங்களை நீங்களே ஒரு கட்டுக்குள் வைத்துக் கொண்டு இந்த படைத்தலுடன் ஒத்திசைவாக இருப்பது. தியானம் என்றாலும் இதுதான் அர்த்தம். யோகா என்றாலும் இதுவே அர்த்தம். யோகா என்றால் உங்கள் செயல் புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடாக இருக்கும் விதத்தில் இந்த படைத்தலுடன் உங்களை மிகச்சிறையாக பொருந்தி பூட்டிக் கொள்வது. இது உங்கள் அறிவை பயன்படுத்தி செயல்படுவதல்ல, கூர்மையான புத்திசாலித்தனத்தின் செயலாற்றுவது. அந்த புத்திசாலித்தனம் உங்களுடையதல்ல, அது இந்த படைத்தல் மற்றும் படைத்தவனுடைய புத்திசாலி. இன்றைக்கு 62வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.